வணக்கம். பொது வெளியில பிரபாகரன் அண்ணன் சீமான் செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு பிற்காலி பயில பத்தி என்கிட்ட கேள்வியே கேட்காதீங்க. அதாவது ஒரு தலைவரா பொது வெளியில இப்படி பேசலாமா? முதல்ல ஒரு விஷயத்தை தமிழ் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் என்ற ஒற்றை குறியோடு மட்டும்தான், அண்ணன் மகன் என்ற ஒரே ஒரு அடிப்படை தகுதி மட்டும்தான் அவருக்கு இருக்கின்ற தவிர வேற எந்த விதமான அறிவும் அவருக்கு கிடையாது. தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் அவர் டென்மார்க் பல்கலைக்கழகத்துல ஒரு தமிழீழ புலிகள் ஆதரவோடு அங்க உள்ள ஒரு முக்கியமான பொறுப்புல இது பண்ணாங்க. அங்க பல ஊழ வேலைகளை செஞ்சுட்டு அங்க உள்ள ஒரு நற்பணி மன்றத்தை கேவலமான முறையில இது பண்ணி அதுல இருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர் தான் இந்த கார்த்திக் மனோகரன். இப்படி பல்வேறு பிரச்சனைகளை ஒவ்வொரு இடத்துலையும் இது பண்ணதுனாலதான் அவர் அங்கிருந்து துரத்தி அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப இங்க தமிழ்நாட்டில் உள்ள இந்த கொத்தடிமைகளாக இருக்கக்கூடிய இந்த ஐநாக்கள் இந்த எலும்பு துண்டுகளுக்காக தெரியக்கூடிய ஒரு சில இந்த அதர்ம மனோஜ், இந்த கார்த்திக், இது அப்படி யூடியூப் புரோட்டர்ஸ், அவன் எதுக்குதான் இருக்கேன், எலும்பு துண்டு எங்கெல்லாம் 200 ரூபாய் கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். 200 ரூபாய்க்காக மாமா வேலை பார்க்குற ஒரே உடம்புனா இவன் இந்த கூட்டத்தை சொல்லலாம். ஐநாக்கள்ல மிகப்பெரிய ஒட்டுண்ணின்னா இதுகளை பார்த்து சொல்லலாம். இப்படி அண்ணன் மகன் என்ற ஒரே பொறுப்பை தவிர, ஒரே ஒரு கடமையை தவிர இந்த கார்த்திக் மனோகரனுக்கு எந்த விதமான அடிப்படை தகுதியுமே கிடையாது. இவர் கார்த்திக் மனோகரன் சொல்றாப்புல, நாம் தமிழர் கட்சியில ஒழுக்கமே இல்லை, கட்டுப்பாடே இல்லை. உலகத்திலே ஒரு கட்சி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். கூட்டத்துக்கு கோழி பிரியாணியோ கோட்டுறோ எதுவுமே கொடுக்காம சீமான் அவர்கள் பேசுகின்றார் என்றால் தன்னிச்சையாக பெண் பிள்ளைகளும் மக்களும் அணிதிரண்டு அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்றால் அது சீமான் அவர்களுக்கு கூடிய கூட்டமாகத்தான் இருக்கும்.